அனைவருக்கும் வணக்கம். பல்லவர்களும் பல புதுமைகளும், நடன காசிநாதன் அவர்களுடைய கட்டுரை. இவர் நம் தமிழ்நாட்டின் தொல்லியல் துறையுடைய இயக்குநராகவும் இருந்திருக்காங்க. கல்வெட்டியல் பேரறிஞர், மிகப்பெரிய தமிழறிஞராகவும் இருந்திருக்காங்க. பல்லவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் மனசுல பல சந்தேகங்கள் எழக்கூடும். யார் இந்த பல்லவர்கள்? இவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தானா? இவர்களுடைய பண்பாடு எப்படி இருந்தது? இவர்களுடைய கட்டடக்கலையானது எப்படி இருக்கும் அப்படின்ற பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கு விடையளிக்க கூடியதாகத்தான் இந்த கட்டுரையானது அமைகிறது. பல்லவர்கள், இந்த கட்டுரையின் தொடக்கமே பல்லவர்கள் தமிழர்கள் என்று ஆசிரியர் கூறியுள்ளார். அதாவது பல்லவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொண்டை மண்டலத்தை ஆட்சி செய்து வந்த தொண்டைமானின் வழி வந்தவர்கள். இதனை மகேந்திரவர்மனின் காலகட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட தலாவனூர் கல்வெட்டு இது மெய்ப்பிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நந்தி கலம்பகமானது பல்லவர்களை தொண்டைமான்கள் என்றே கூறுகிறது. மேலும் தாளகுண்டா மற்றும் திருவெல்லாரை போன்ற கல்வெட்டுக்கள் பல்லவர்களை சத்திரியர்கள் என்று கூறுகிறது. இவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தவர்கள். இவர்களுடைய ஆட்சி பரப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழகத்தையும் ஆந்திராவின் தென்பகுதியையும் இவர்கள் ஆட்சி செய்து வந்துள்ளார்கள். இவர்கள் கரிகால சோழனின் காஞ்சி படையெடுப்பின் போது தமிழகத்திலிருந்து ஆந்திராவிற்கு குடிபெயர்ந்து போயிருக்கிறார்கள். அங்கு சிற்றரசர்களாக வாழ்ந்து பிறகு தமிழகத்தின் வடபகுதிக்கு குடியேறியிருக்கிறார்கள். அங்கு ஆந்திராவில் கற்றுக்கொண்ட அந்த மொழியையும் எழுத்துக்கலையையும் தனக்கு தெரிந்த தமிழ் மொழியோடு சேர்த்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் ஆந்திர பகுதியில் உள்ளவர்களுக்கு கொடை வழங்கும் பொழுது அங்கு உள்ள மொழிகளில் செப்பு பட்டயங்களிலும் கல்வெட்டுக்களையும் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழகத்துக்கு திரும்பி இங்க பல கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் நம்ம மொழியிலையும் எழுதியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட பல மன்னர்களை காட்டிலும் பல்லவ மன்னர்கள் பல செயல்களில் பல புதுமைகளை ஏற்றிருப்பதாக ஆசிரியர் கூறுகிறார். அந்த வகையில் முதல் விஷயம் குடைவரை கோவில்கள். மகேந்திரவர்மனால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த குடைவரை கோவில்கள் என கூறலாம். அழிந்து போகக்கூடிய மரங்களாலும் கற்களாலும் உலோகத்தாலும் செய்யாமல் என்றுமே நிலைத்து நிற்கும் அளவிற்கு பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த குடைவரை கோவில்கள். இதை மண்டகப்பட்டு குடைவரை கோவிலில் அவரே பொறித்துள்ளதாக நமக்கு தெரிய வருகிறது. ஏத தனுஷ்டக மத்ரும மலோக மகுதம் விசித்திர சித்தனே நிர்மாபித்த நிருபேன பிரகமே ஸ்வர விஷ்ணு லஜித்தான்யம் அப்படின்னு சொல்ற மூலமாக இவங்க அதாவது இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு புதுமையான முறையில இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மன்னன் காலத்துல மீதி கட்டட கோவில்கள் யாதுமே கிடைக்கல. ஏன்னா அவங்க அதெல்லாம் அழியக்கூடிய பொருளால கட்டப்பட்டிருக்கலாம். அதனால நமக்கு இந்த மற்ற கோவில்கள் கிடைக்கல, இந்த குடைவரை கோவில்கள் மட்டுமே காணப்படுதுன்னு ஆசிரியர் சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களுடைய கட்டட கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜசிம்ம பல்லவனுடைய காலகட்டத்துல கட்டப்பட்ட கட்டடக்கலை கோவில்களை நம்ம சொல்லலாம். அதுலயும் முக்கியமா மாமல்லபுரம் கடற்கரை கோவில், பனைமலை தாளகிரீஸ்வரர் கோவில், காஞ்சிபுரத்துல இருக்க ராஜசிம்மேஸ்வரம், இது மாதிரியான கோவில்களை சொல்லலாம். இவங்களுடைய கடற்கரை கோவில்ல 2 சிவன் கோவில்களும் ஒரு திருமால் கோவிலும் காணப்படுகிறது. இந்த சிவன் கோவில்களுடைய பெயர்கள் மேற்கு பகுதியில் உள்ள சிவன் கோவிலின் எதிர்ப்புறத்தில் உள்ள ஒரு பலிபீடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளதாம். அதாவது இந்த பெயர்களை எப்படி சொல்றாங்கன்னா ராஜசிம்ம பல்லவ ஈஸ்வர கிரகம் என்றும் சத்திரிய சிம்ம பல்லவ ஈஸ்வர கிரகம். அதாவது இதுல ஈஸ்வர கிரகம் அப்படின்னு சொல்றது சிவன் கோவில் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. ராஜசிம்ம பல்லவ என்பது அதை கற்றின ராஜசிம்ம பல்லவனையும்
ரெண்டாவதுல சத்திரிய சிம்ம பல்லவ அப்படின்னு சொல்றது சத்திரிய அப்படின்ற ஒரு விஷயம் அதனால அந்த சத்திரிய என்பதும் பல்லவர்களை குறிக்கும் ஒரு பட்ட பெயராக உள்ளதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்படியே மூணாவது விஷயமா நம்ம என்ன பார்க்கலாம்னா மிகப்பெரிய மனித சிற்பங்கள். பல்லவர்கள் காலகட்டத்துலதான் இந்த மனித சிற்பங்களை, அதாவது மனிதர்களை சிற்பங்களாக வடிவமைக்கக்கூடிய ஒரு புதுசு புது புது நோக்கத்தை தோற்று வச்சிருக்காங்க. அதுவும் மகேந்திரவர்ம பல்லவன் தான். இவர் என்ன பண்றாங்கன்னா மாமல்லபுரத்துல இருக்க ஆதிவராகர் குடைவரை கோவில்ல வலப்பக்கம் இது சிம்ம விஷ்ணு அமர்ந்த நிலையிலும் அவர்களுடைய 2 பட்டத்தரசிகள் நின்ற நிலையிலும் இருக்காங்க. அவங்களுடைய இடப்பக்கத்துல மகேந்திரவர்மன் நின்ற நிலையிலும் அவர்களுடைய 2 பட்டத்தரசிகளும் அவங்க கூட இருக்கிறாங்க. இப்படியாங்க மனிதர்களை சிற்பங்களாக வடிவமைக்கக்கூடிய நிலை இந்த பல்லவன் மகேந்திரவர்மனுடைய காலத்துலதான் நமக்கு தோற்றம் பெறுகிறது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சிற்பத்துல இவங்க யாரு அப்படின்ற ஒரு குழப்பங்கள் ஆய்வாளர்களிடையே நிலவி வருது. இந்த சிற்பத்தை சிலர் என்ன சொல்றாங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் இடப்பக்கம் இருப்பவர் சிம்ம விஷ்ணு பல்லவன் அப்படின்னு பல குழப்பங்களை உருவாக்குறாங்க. ஆனா இங்க என்ன ஒரு விஷயம்னா அந்த சிற்பங்களுக்கு மேலேயே அதன் பெயர்களானது காணப்படுகிறது. முதலில் வலப்பக்கத்தில் உள்ள சிற்பங்களுக்கு மேலே ஸ்ரீ சிம்ம விஷ்ணு போத்ராஜன் என்ற கிரந்த எழுத்துல எழுதப்பட்டிருக்கு. இதே பேர் தான் நம்மளுக்கு வட்டெழுத்துல இருக்க நடுக்கல்லையும் கிடைக்குது, சிங்க விண்ண பருமர். அப்போ இந்த இரண்டுமே சிம்ம விஷ்ணுவை குறிக்கிறதா இருக்கு. அதே மாதிரி இந்த இந்த பெயர்கள் சிம்ம விஷ்ணு அப்படின்னு உறுதியா கூறுறதுக்கு காரணம் என்னன்னா, முதலாம் மகேந்திரவர்மனின் தந்தையான சிம்ம விஷ்ணு மீது மிகவும் மரியாதைக்குரியவர். அதனால தன்னுடைய தந்தையை அமர்ந்த நிலையில் வைத்து விட்டு அவங்களுடைய பட்டத்தரசி 2 புறங்களிலும் வைத்து அவர் நின்ற நிலையில் அவங்களுடைய பட்டத்தரசிங்க கூட இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதனால இது சிம்ம விஷ்ணுவோடைய சிற்பமும் அடுத்தது மகேந்திரவர்மனுடைய சிற்பமும் என்று நமக்கு உறுதியா தெரியுது. அது மட்டும் இல்லாம திருச்சி மாவட்டத்துல பிள்ளையார் கோவிலுக்கு, அதாவது உச்சி பிள்ளையார்னு சொல்லப்படுற அந்த பிள்ளையார் கோவிலுக்கு போகிற வழியில மகேந்திரவர்மனுடைய சிற்பமும் நமக்கு காணப்படுகிறது. இது மூலமா என்ன தெரியுதுன்னா மனிதர்களை சிற்பங்களாக வடிவமைக்கக்கூடிய நிலை நம்ம பல்லவர்கள், அதுவும் முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலகட்டத்தில் தான் தொடக்கம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க காலகட்டத்துல பல சிற்பங்களை நம்ம பாக்குறோம். அதுல யாருன்னா மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய பிரம்மன், சிவன், விஷ்ணு இவங்க மட்டும் இல்லாம லட்சுமி, கணபதி, முருகன் போன்றவங்க பல சிற்பங்களை பாக்குறோம். இதுல என்ன பண்றாங்கன்னா சிவனை லிங்க வடிவத்துல வடிவமைக்கிறாங்க. அதே மாதிரி திருமாலை சிம்மம், அதாவது சிங்கத்தோடைய வடிவுல வடிவமைக்கிறாங்க. முதலாம் மகேந்திரவர்மன் இதுவும் முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலகட்டத்தில் தான் தோன்றியிருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா செஞ்சிக்கு பக்கத்துல இருக்க மண்டகப்பட்டு அப்படின்ற சொல்ல மும்மூர்த்திகளுக்கும் குடைவரை கோவிலை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால இது போன்ற பல சிற்பங்கள் அவருடைய காலகட்டத்துலதான் தோற்றம் பெற்றிருக்கு. அதே மாதிரி இது இப்படி இல்லாம கடவுளர் சிற்பங்கள் அப்படின்னு சொல்ல கூட நம்மளுக்கு நிறைய பேர் வராங்க. அதாவது உமையம்மை, ஐயனார், துர்க்கை, நம்ம தாய்மார் எழுவர் சிற்பங்கள்னு சொல்லக்கூடியது, இளையோன், மூத்தோல், இது லட்சுமி அவங்கள குறிக்குது. அதே மாதிரி கணபதி போன்றவங்களுடைய சிற்பங்கள் தெய்வ சிற்பங்களாக மகேந்திரவர்மனுடைய காலகட்டத்துல தோற்றம் பெறுது. இதே மாதிரி இவங்களுடைய விஷயங்கள் இன்னொன்னு என்னன்னா ஓவியம் அப்படின்னு சொல்ல ராஜசிம்மன் அப்படின்றவங்க அந்த மன்னனை ரொம்பவே சிறப்பா சொல்லலாம். ஏன்னா இவர் கட்டுற எல்லா கோவில்களையும் சுற்றி ஓவியங்களை தீட்டி அதை பல வண்ணங்கள்ல மிளற செய்யறாங்க. இன்றைய காலகட்டத்துல கூட இந்நிலை இருப்பதை நம்ம பாக்குறோம்.
இவங்க வந்து சிவன் பார்வதி அப்படின்னு தனித்தனி உருவங்களாக வந்து வரைஞ்சு அந்த உருவங்களுக்கு ஏற்ற வண்ணங்களை பூசுவதை நம்ம பார்த்திருக்கோம். இவங்களுடைய கோவில்கள்ல அந்த நிலையானது காணப்படுது. அதே மாதிரி வந்து வரலாறு கூறும் சிற்பங்கள். மன்னர்கள் வந்து ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான செயல்களை செய்யறாங்க. அந்த ரீதியில வரலாறு கூறும் சிற்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நந்திவர்ம பல்லவன் இவர் வந்து வித்தியாசமாக வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யறாங்க. இவங்க காஞ்சிபுரத்துல பதவி ஏற்கும் போது வந்து பதவி ஏற்ற பிறகு என்ன பண்றாங்கன்னா அந்த காஞ்சிபுரத்தை ஆண்ட முன்னோர்களை வந்து சிற்பங்களாக வடிவமைக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா வந்து காஞ்சிபுரத்துல இருக்க வைகுந்த பெருமாள் இந்த கோவிலோடைய வடபுறத்துல வந்து அவங்க முன்னோர்களுடைய சிற்பங்கள் இருக்கு. அதே எதிர்ப்புறம், அதாவது அந்த கோவிலோடைய தெற்கு புறம் அந்த சிற்பங்கள் இருப்பதற்கான நிகழ்ச்சி கூற்றுக்களை வந்து சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய வரலாறையும் அந்த சிற்பங்கள் வாயிலாக சொல்லக்கூடிய நிலை வந்து நந்திவர்ம பல்லவனுடைய காலகட்டத்துல நிகழ்து. இதுவும் வந்து தமிழ்நாட்டுல யாருமே வந்து செய்யாம ஒரு புதுமையை வந்து செஞ்சிருக்கதா ஆசிரியர் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அவரை வந்து என்ன பண்றாருன்னா வந்து தான் எப்படி பட்டமேற்றோம் அரசு அதிகாரிகள் சிற்றரசர்கள்லாம் வந்து தன்னுடைய தந்தையுடைய அனுமதியை பெற்று தனக்கு எப்படி வந்து அரச முடிசூட்டப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கல்வெட்டுல வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இரண்டாம் பரமேஸ்வர பல்லவன் அவருடைய காலகட்டத்திலையும் தோன்றிய வைகுந்த பெருமாளுடைய கோவில்ல இருக்க 3 உண்ணாளிகள், இதுவும் வந்து மிகவும் புதுமையான ஒரு விஷயம். இந்த 3 உண்ணாளிகள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அடியில வந்து திருமால் வந்து கிடந்த நிலை, அதாவது படுத்த நிலையில இருக்காங்க. முதல் தளத்துல வந்து திருமால் நின்ற நிலையில இருக்காங்க. இரண்டாம் தளத்துல அமர்ந்த நிலையில இருக்காங்க. இதுவும் வந்து மிகவும் ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கு. எந்த ஒரு கோவிலும் காணப்படாத ஒரு புதுமை இந்த காஞ்சி வைகுந்த பெருமாளுடைய கோவில்ல காணப்படுறது. அதே மாதிரி வந்து நடுக்கல் சிற்பங்கள். இந்த நடுக்கல் அப்படின்னு சொல்ல இந்த விஷயங்கள் வந்து நம்மளுடைய பழைய அதாவது வந்து தமிழர் மரபிலே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்மளுக்கு கிடைச்ச எல்லா நடுக்கல்லையுமே வந்து எதுவுமே பொறிக்கப்பட்டிருக்காது. அதாவது உருவங்கள் எதுவுமே ஒரு வீரனுடைய உருவமோ மன்னருடைய உருவமோ காணப்படுவதில்லை. ஆனா பல்லவர்கள் காலகட்டத்தில் கிடைச்ச நடுக்கல்ல தான் சிற்பங்கள், அதாவது ஒவ்வொருவருடைய உருவமானது பொறிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து அந்த காலகட்டத்துல இருந்த மனிதர்களை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி அந்த காலகட்டத்துல பயன்படுத்திய விலங்குகள், குதிரை, காளை, யானை, புலி, பன்றி போன்றவற்றையோடைய சிற்பங்களும் இந்த நடுக்கல்ல வந்து காணப்படுது. இதுல வந்து வேலூர் மாவட்டம் அகரம்சேரி நடுக்கல்ல வந்து என்ன இருக்குன்னா வந்து ஒரு சங்க தலைவன், அதாவது வந்து நம்ம அந்த கால ஒரு மன்னன் வந்து யானை மீது அமர்ந்து வருவதாகவும் அவனுக்கு குடைபிடித்து பின்னொருவர் நிற்பதாகவும் சிற்பமானது காணப்படுகிறது. இதுவும் வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச கல்வெட்டுக்களே வந்து பல்லவர்கள் காலத்தில் காணப்படுகின்ற கல்வெட்டுக்களை ஒரு புதுமையா வந்து ஆசிரியர் சொல்றாங்க. புராண சிற்பங்கள், அதாவது புராண நிகழ்ச்சிகளை சிற்பமாக வடிவமைக்கக்கூடிய ஒரு திறன். மலைப்பாறையில இருக்க புராண கதைகள்ல வந்து சிற்பமாக வடிவமைச்சிருக்கதும் பல்லவர்கள் செஞ்சிருக்க ஒரு புதுமை அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. என்னன்னா மாமல்லபுரத்துல இருக்க தலசயன பெருமாளுடைய கோவில்ல பின்பக்கத்துல பகீரதன் வந்து தவ காட்சிகளை வந்து சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க. பகீரதன் வந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு ஈமம் செய்வதற்காக ஈமக்கடன் புரிவதற்காக கங்கையை கொண்டு வருவதற்கு என்ன பண்றாங்கன்னா தவம் செய்யறாங்க. இந்த விஷயம் வந்து இன்றைக்கும் இந்த புராண செய்தி வந்து இன்றைக்கும் பல ஆய்வாளர்களுக்கு இடையே ஆய்வு நிகழ்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஏன்னா வந்து சிலர் வந்து அத அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்ம நடன காசுநாதன் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பகீரதனுடைய தவ காட்சியையே இந்த சிற்பமானது எடுத்து சொல்றதா சொல்றாங்க. அதே மாதிரி இவர்களுடைய கல் எழுத்துல இவங்க கல்வெட்டுக்கள்ல வந்து என்ன இருக்குன்னா வந்து பிராமி, கிரந்தம், பழைய தெலுங்கு, கன்னடம், தமிழ் ஆகிய பல மொழிகளை வந்து இந்த கல்வெட்டுக்கள்ல நம்ம பார்க்கிறோம்.
அதே மாதிரி வந்து சமஸ்கிருதத்தையும் தமிழையும் வந்து தன்னுடைய செப்பேடுகள்ல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க கோவில்கள் வந்து தமிழ் எழுத்தையும் கிரந்தம் தேவநாகரி ஆகிய எழுத்துக்களையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நடுக்கல் கல்வெட்டுக்கள்ல வந்து வட்டெழுத்தையும் தமிழ் எழுத்தையும் கையாண்டிருக்காங்க. அப்போ ஒரே காலகட்டத்துல பல நிலையில வந்து ஒரு எழுத்தை இல்லாட்டி ஒரு மொழியை வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கு அடுத்து வந்து கல்வெட்டுல கவிதை. ஒவ்வொரு கல்வெட்டுக்கும் வந்து எதனா ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த கல்வெட்டுக்கள்ல தன்னுடைய படைப்பாளுமையை காட்டக்கூடிய திறமும் வந்து பல்லவர்கள் கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. இவங்க வந்து அதாவது வந்து செஞ்சி வட்டத்துல இருக்க தலாவனூர் கல்வெட்டுல தான் வந்து முதலா வந்து ஒரு கவிதையோடைய அமைப்பை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதாவது கல்வெட்டுல முதலா ஒரு கவிதை அமைப்பு ஸ்ரீ இத வந்து யார் இது பண்றாங்கன்னா வந்து மகேந்திரவர்மன் தான் வந்து இந்த கவிதையையும் ஏற்றுறாங்க. ஸ்ரீ தொண்டையன் தார்வேந்தன் நரேந்திர போர்த்தரையன் வெண்பெட்டின் என்பால் மிக மகிழ்ந்து கண்டான் என இந்த கவிதையானது தொடங்குது. இது மூலமா என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, மகேந்திரனுக்கு நரேந்திரன் அப்படின்ற ஒரு பேரானது இருக்கிறதும் தெரியுது. அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா, அவர் அடுத்து வரக்கூடிய தந்தி விக்ரம பருவர் இவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா கல்வெட்டுல வந்து கவிதையினை எழுதுறாங்க. அப்போ கண்டார் காணா உலகத்திற்காதல் செய்து நில்லாதே பண்டை பரமர் படைத்த நாள் பார்த்து நின்று நையாதே தண்டார் மூப்பு வந்தென்ன தளர செய்து நில்லா முன் ஒண்டேல் உண்டு மிக்கது உலகம் அறிய வெம்மினை. இந்த பாடல் வந்து திருக்குறளை வந்து ஒப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கவிதையும் வந்து நெருநல் உளனொருவன் இன்றில்லையேனும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்ற ஒரு திருக்குறளுடைய கருத்தோடு ஒப்பிட்டு இருப்பதாக வந்து ஆசிரியர் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பல்லவர்களுக்கே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து விருது பெயர்கள். இவங்களுடைய விருது பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன் இவங்க தான் இந்த மூணு பல்லவ மன்னர்களே இந்த 3 பேருக்கு தான் வந்து அதிகமான விருது பெயர்கள் ஆனது காணப்படுது. இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்களுடைய இது என்னன்னா வந்து பல்லாவரத்துல இருக்க குடைவரை கோவிலும் இப்போ வந்து அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா தர்கான்னு சொல்றோம். அவங்களுக்கு வந்து அந்த கோவில்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து என்னன்னா, முதலாம் மகேந்திரவர்மனுக்கு மகோமேக அபிமுக சித்திரக்கார புலி மத்த விலாச கேத்திரக்காரி விசித்திர சித்த கலகப்பிரியா லலிதங்குரா அவனி பாஜா அப்படின்னு நிறைய பெயர்களை வந்து அதாவது வந்து நிறைய அவருக்கான விருது பெயர்களை வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து வல்லம் அப்படின்ற கல்வெட்டு வந்து திருச்சி குடைவரை கோவில் கல்வெட்டு, திருப்பொருள் கல்வெட்டு ஆகியவற்றிலும் கூட வந்து இவருடைய விருது பெயர்கள் அப்படியே வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு மாவட்டம், அப்புறமா வந்து அங்க இருக்க ஒரு தூண்ல பல்லவ மராசன் மாமல்லன் அப்படின்னு வந்து தெரிவிக்கிறாங்க. அதாவது வந்து தனக்கு வந்து விருது பெயர்கள் சூட்டுவதுல வந்து இவங்க மிகவும் ஆர்வம் உடையவர்கள் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி வந்து விமான தலங்களில் கல்வெட்டு. இப்போ வந்து என்னன்னா நம்ம கோவில் விமான தலங்களை பார்ப்போம். அங்க எப்படி வந்து இவங்களுடைய கல்வெட்டுக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மாமல்லபுரத்து தர்மராஜ ரதத்தோடைய விமானத்துல இருக்க 3 தலங்களை வந்து சொல்லலாம். இங்க வந்து என்னன்னா வந்து இதுலயும் வந்து முதலாம் நரசிம்மவர்மனுக்கு 20க்கும் மேற்பட்ட விருது பெயர்கள் வந்து அந்த இடத்துல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நரசிம்மவர்மரை வந்து திருக்கழுக்குன்ற கல்வெட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, வாதாபி கொண்ட நரசிங்க போத்தரசர் அப்படின்ற ஒரு விருது பெயரோட சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம திருச்சுற்றாலை கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து இங்க காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில்ல இருக்க திருச்சுற்றாலை இருக்க 55 சிறு கோவில்கள் காணப்படுது. இங்க வந்து அடித்தள சுவர்லயும் சரி, முதல் தளத்துல வந்து நகரி எழுத்துல வந்து எழுதியிருக்காங்க. 2ஆம் 3ஆம் தளத்துல வந்து கிரந்த எழுத்திலையும் சமஸ்கிருத மொழியிலையும் வந்து எழுதியிருக்காங்க. இங்க வந்து என்னன்னா வந்து 2ஆம் நரசிம்மவர்மனுடைய
ராஜசிம்மன் காலத்துல கல்வெட்டு வந்து காணப்படுது. இங்க வந்து கிரந்த எழுத்து அப்படின்னு சொல்ல சொல்ல பறவை உருவம், கொடி, இலை மற்றும் பூக்கள் உருவங்கள் அப்படி போன்றவையெல்லாம் வந்து காட்சியளிக்குது. இதுவும் வந்து ஒரு புதுமை அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. இந்த கல்வெட்டுல வந்து ராஜசிம்மனுக்கு 296 விருது பெயர்கள் இருக்கிறத வந்து ஆசிரியர் வந்து பதிவு செய்யறாங்க. அப்புறமா கோவில் கோபுரம். இந்த கோவில் கோபுரம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து எங்க காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில்ல வந்து 3 நிலையில வந்து திருமலை காட்டியிருக்காங்க. அதேதான் வந்து இந்த கோவில் கோபுரத்துல சொல்றாங்க. அதே மாதிரி வந்து விண்குரல், அதாவது வந்து அசரீரி நம்ம சொல்ற மாதிரி வந்து இங்க கைலாசநாதர் கோவில்ல வந்து உன்னாலியோடைய புறச்சுவட்டுல வந்து சமஸ்கிருத கல்வெட்டுல ராஜசிம்மனே வந்து எழுதியிருக்காங்க. இந்த கலியுகத்துல வந்து என்னன்னா வந்து விண்குரல் கேட்டதாக கூறிக்கொள்கிறான். ராஜசிம்மன் வந்து பொறிச்சு வச்சது இது. விண்குரல் கேட்டதாக கூறிக்கொள்கிறான். அதாவது வந்து இந்த விண்குரல் அப்படின்றது வந்து கிரேதா யுகத்துல துஷ்யந்தன் போன்றவங்களுக்கு தான் வந்து கேட்டது அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஆனா வந்து கலி யுகம் அப்ப வந்து ராஜசிம்மனுடைய ஆட்சி காலத்திலே வந்து அந்த அசுரரை கேட்டிருக்கு. இது வந்து நம்மளுடைய பூசலால் நாயனார் அதாவது வந்து மனதிலே வந்து கோவில் கட்டக்கூடிய நிலையும், அந்த கோவிலை வந்து மன்னன் வந்து நேர்ல கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு புராண கதைகள் இல்லாட்டு வந்து திருத்தொண்ட புராணத்துல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதனாலதான் வந்து இந்த மன்னனுக்கு வந்து சிவசூடாமணி என்ற விருது பெயரை வந்து பொருத்தமா இருக்கிறதா வந்து ஆசிரியர் சொல்றாங்க. அப்புறமா வந்து கல்வெட்டுல இசை அப்படின்னு பார்க்க சொல்ல வந்து இசையிலும், அதாவது வந்து ஒவ்வொரு கட்டடக்கலையிலும் எழுத்துக்களையும் வந்து எவ்வளவு ஆர்வமா இருந்தாங்களோ பல்லவர்கள், அதே மாதிரி வந்து இசையிலும் வந்து ஆர்வமா இருந்தாங்க. இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து குடுமியாமலை இசை கல்வெட்டு. இது வந்து 7 ராகங்களை வந்து சொல்றதா இருக்கு. மத்தியம கிராம, ஷட்ஜ கிராம, ஷாடவா, சாதரித, பஞ்சமா, கைசி கமாத்தியம், கைசிகம், இந்த மாதிரியான 7 ராகத்தை வந்து அந்த குடுமியான் கல்வெட்டு பேசுது. இந்த கல்வெட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா ருத்ராச்சாரியா என்பாரின் மாணவனாகிய ஒரு மன்னனால் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுல இருந்தே நம்மளுக்கு வந்து புலனாகுது. அது மட்டும் இல்லாமல் வல்லவர்களுடைய இன்னொரு புதுமை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து 4 மூளைக்கேணி வெட்டியது. அதாவது வந்து ஒரு கிணறு. இந்த கிணறு வந்து எப்படின்னா வந்து பல புதுமைகளில் ஒன்றா சொல்றாங்க. இந்த கதையில வந்து கிணறு வந்து என்ன சொல்றாங்கன்னா மார்பிடுகு பெருங்கிணறு அப்படின்னு குறிக்கிறாங்க. இந்த மார்பிடுங்கு கிணறு எங்க காணப்படுதுன்னா திருவெள்ளரைய ஒட்டிய தென்னூர்ல வந்து அமைஞ்சிருக்கதா சொல்றாங்க. அந்த கல்வெட்டுடைய மதிர் சுவர்ல வந்து இருக்கக்கூடிய வாசகம் இதுதான்: சவஸ்தி ஸ்ரீ பாரத்வாஜ கோத்திரத்தின் வழி தோன்றிய பல்லவ திலக குலோத்பவன் தந்தி பம்மர்க்கு யாண்டு 4வது எடுத்துக்கொண்டு 5வது முற்றுவித்தான். ஆலம்பாக்க விசய நல்லுளான் தம்பி கம்பன் அரையன் திருவெள்ளரை 90 பெருங்கிணறு. இதன் பெயர் மார்பிடுக்கு பெருங்கிணறு என்பது. இது ரக்ஷச திப்பர் இவ்வூர் 3007 வரும். அதாவது வந்து அந்த கிணறு வந்து கிணறு உருவாக்கின சுவத்து மேலேயே வந்து இது யாருக்காக எப்போ எடுத்து கொடுத்த கிணறு, இதோடைய பெயர் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த மார்பிடுகு பெரும் கிணறு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுவரைக்கும் நம்ம தமிழகத்திலே இல்லாத ஒரு கிணறு முறை. அதாவது நம்ம நிறைய கிணறு வகைகளை பார்த்திருப்போம். ஆழ்துளை கிணறு இதே மாதிரியான ஒரு நிறைய கிணறுகளை பார்த்திருப்போம். ஆனா இந்த பல்லவர்களால எடுத்து வைக்கப்பட்ட இந்த மார்பிடுகு பெருங்கிணறு வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே காணப்படாத ஒரு கிணறு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறமா வந்து ஒரு பல்கலைக்கழகம், அதாவது வந்து பல்லவர்களுடைய தலைநகரான காஞ்சிபுரத்துல வந்து ஒரு பல்கலைக்கழகமானது இயங்கி வந்திருக்கு. இதுக்கு வந்து கடிகை அப்படின்ற ஒரு பெயரால வந்து அந்த பல்கலைக்கழகம் அழைக்கப்பட்டிருக்கு. அங்க வந்து என்னன்னா கோவில் கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, நாடகக்கலை, நாட்டியக்கலை, கல்விக்கலை ஆகிய நிறைய கலைகளை வந்து கத்துக் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம
சமயம் சார்ந்தும் அங்க நிறைய பேர் கத்துட்டு போயிருக்காங்க. அது பௌத்தமா இருக்கட்டும், சமணமா இருக்கட்டும், சைவமா இருக்கட்டும், இல்ல வைணவமா இருக்கட்டும், இப்படி நிறைய ஒரு அதாவது பல கலைகளும் இயங்கக்கூடிய ஒரு நிலையா அங்க அது இருந்திருக்கு. அத நம்ம கடிகை அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் இல்லாம நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க ஒரு குண்டா தூண் கல்வெட்டுல இந்த விஷயம் புலனாகிறது. என்னன்னா ஒரு மாயூரை, அதாவது மாயூர்சன் அவர் என்ன பண்றாங்கன்னா பல வேதங்களையும் பல கலைகளையும் பயில்வதற்காக இங்க வராங்க. அவங்களுக்கு என்னன்னா எப்படி இருக்குன்னா பிராமணர்களுக்கும் இவங்களுக்கும் அரசர்களுக்கும் முதல்ல சொல்லி கொடுக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. அப்போ அங்க என்னன்னு சொல்றாங்கன்னா குதிரை சேவகன் அவன் வேற இடத்துல இருந்து வரக்கூடியவன் குதிரை சேவகனோடு சண்டை போடுறான். அதுல கோபமுற்ற அந்த மாயூர சர்மன் என்ன சொல்றாங்கன்னா, இது என்ன கொடுமை, இந்த கலியுகத்துல பிராமண சத்திரியர்களுக்கே அடங்கி இருக்க வேண்டியுள்ளதே, ஏனெனில் ஒருவர் தம் குருவுடைய குடும்பத்துக்கும் சரி அவருக்கும் சரி அடங்கி இருக்கிறது நல்ல ஒரு பெரிய மிகப்பெரிய பண்புன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க கல்வி கற்க சக மாணவர்களான பிராமணர் சத்திரியர்களுக்கும் அடங்கி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னு அவர் அந்த இதுல பதிவு செய்யறாங்க. இது மூலமா அங்க நம்மளுடைய மாணவர்கள் மட்டும் இல்லாமல் வெளி இடத்துல இருந்து வந்தவங்களும் அங்க கல்வி கற்றுக்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வாக்குறுதி தவறியதற்காக உயிரை மாய்த்து கொண்ட வேளாளர் சிற்பங்கள். இப்போ வணிகர் ஒருத்தவங்களை காப்பாத்துறதுக்காக, அதாவது நீலிப்பையிடமிருந்து வணிகரை காப்பாத்துறதுக்காக வேளாளர்கள் வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. ஆனா எவ்வளவு இது கஷ்டப்பட்டாலும் அந்த நீலிப்பை கிட்ட இருந்து அந்த வணிகனை காப்பாற்ற முடியாது. அதனால அந்த வணிகனை இறந்து போகிறான். அதனால நம்ம காப்பாத்துவோம் சொல்லிட்டு காப்பாற்ற முடியலேன்னு 70 வேளாளர்களும் உயிர் துறக்கிறாங்க. இது ஒரு நாட்டுப்புற கதை அங்க நிலவி வரக்கூடிய ஒரு நிலை. ஆனா இந்த கதையை திருவலங்காட்டை ஒட்டி இருக்க பழையனூரில் ஒரு புறத்துல வேளாளர்கள் சில சிற்பங்கள் வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பங்கள் வாயிலாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் தியாகம், அதாவது தன்னுடைய வாக்குறுதிக்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு கூட சிலை எழுப்பி வச்சிருக்காங்க. இன்னைக்கும் அங்க வழிபாடு நடைபெறுகிறது. அப்படி எந்த விஷயமும் பல்லவர்கள் காலத்தில் நடக்கப்பெற்ற ஒரு புதுமை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மன்னன் பெயரில் வர்மன், இந்த வர்மன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பல பல்லவ மன்னர்களுக்கு பின்னாடி வர்றதை பாக்குறோம். ஆனா இந்த வர்மன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்ன பொருள்னா சத்திரியன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அக்னி புராணம் அப்படி அந்த புராணம் என்ன சொல்லுதுன்னா, வர்மன் அப்படின்னா சத்திரியன், சர்மன்னா பிராமணன், குப்தன் அப்படின்னா வணிகன், அதுக்கு அடுத்து சூத்திரன் அப்படின்னு சொன்னோம்னா வேளாண் தொழில் புரிபவர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புராணத்தின் படி வர்மன் அப்படி சத்திரியன்னு பார்க்க சொல்ல நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே சத்திரியர்கள், அந்த 2 கல்வெட்டுகளும் சத்திரியர்கள் குறிச்சது பல்லவர்கள் அப்படின்னு நமக்கு நல்லா தெளிவா இருக்கும். பல்லவ அரசர்கள் தங்கள் பெயர்களோடு வர்மன் அப்படின்னு விஷயத்த சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி இவர்களை பின்பற்றிய சமயம் அப்படின்னு பார்க்க சொல்ல சைவத்தையும் வைணவத்தையும் ஒரு சேர வளர்த்திருக்காங்க. இந்த பல்லவர்கள்ல முதலாம் மகேந்திரவர்மன் முதல்ல சமண சமயத்துல தான் இருந்தாங்க. பின்னாடி சைவ சமயத்தை தழுவுனாங்க. அதுக்கு அடுத்து அந்த சைவ சமயத்தை தழுவினதன் காரணமாக சமண சமயத்தை கேலி செய்வதன் காரணமாக, அதாவது கேலி நையாண்டி செய்வதற்காக மத்த விலாசம் பிரகாசனம் என்ற ஒரு நூலை படைச்சாங்க. அது மட்டும் இல்லாம பாகவத ஜுகம் அப்படின்ற ஒரு நூலையும் படைச்சிருக்காங்க. இவங்க அது அந்த சமயம், அதாவது சமணத்தை மட்டும் நையாண்டி செய்யாம கபாலிக சமயத்தையும் கேலி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். சைவ சமய தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயடிகள் காலவர் கோணா இருக்கட்டும், இல்லாட்டு
கலசிங்கன் அப்படின்ற ஒரு பல்லவ அரசர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைவ நாயன்மார்களால வந்து புகழப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து முதலாம் நரசிம்மவர்மனுடைய படை தளபதியாக விளங்கிய பரம்ஜோதி இவர் வந்து ரொம்ப ரொம்ப சைவ சமயத்தை வந்து பின்பற்றிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து அந்த சைவ சமயத்தின் மேல் அவங்களுடைய சைவ பக்தியை வந்து காட்டியிருக்காங்கன்னா, சீராளனுடைய அதாவது வந்து தன்னுடைய மகனுடைய கரியையே சிவனடியாருக்கு சமைத்து உணவு படைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சைவ சமயத்தை பின்பற்றியவராக இருக்கிறார். இது வந்து நம்மளுக்கு திருத்தொண்டர் புராணத்துல இருந்து நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து திருத்தொண்டர் வரலாறை காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர கோவில் குளக்கரை மண்டப அடித்தள சுவர்களில் சிற்பங்களாக இந்த விஷயங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி இல்லாம அப்பருடைய ஊரான திருவாமூர், சுந்தரர் பிறந்த திருநாவலூர், ஞானசம்பந்தர் ஊரான சீர்காழி ஆகிய இடங்கள்ல கூட அவங்களுடைய வரலாற்று சிற்பங்களை அமைக்கலாம் அப்படின்றது வந்து ஆசிரியருடைய கருத்தா இருக்கு. பல்லவர்களோட தொடக்க கால மன்னர்கள்ல இருந்து பிற்கால மன்னவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு சமயத்தை சார்ந்தவர்களாகவே தங்களுடைய பெயரையும் வைத்திருக்காங்க. அதே சமயத்துல அந்த சமயத்துக்காக நல்ல ஈடுபாட்டோடும் காணப்படுகிறார்கள். இப்போ பல்லவ மன்னன் வந்து திருவல்லிக்கேணியில வந்து பார்த்த சாரதி கோவில்ல செய்த திருப்பணிகள் பற்றியும் காஞ்சிபுரத்தில் உள்ள அட்டப்பயகரத்தானை பற்றியும் திருவரங்கத்து எம்பெருமானை பாடுகையில் திருமால் தொண்டை மன்னனுக்கு திருமந்திரம் உபதேசித்தது பற்றியும் தம் பெரிய திருமொழி பாசுரங்கள்ல வந்து பெரியாழ்வார் வந்து பெரியாழ்வார் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ திருமங்கை ஆழ்வார் பல்லவ மன்னன் வந்து நந்திவர்ம பல்லவ மன்னன் காலத்தில் வாழ்ந்தவர் என்று கருதப்படுகிறது. இந்த பல்லவர்களுக்கு தங்கள் இலட்சணையாக வந்து நந்தியை பயன்படுத்தியிருக்காங்க. இது மூலமா வந்து அவர்கள் வந்து சைவ சமயத்தை ரொம்பவே விரும்பி இருக்காங்க, அந்த சமயத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டிருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பக்தி இலக்கியங்களை வந்து பல்லவர் காலகட்டத்தில் தான் பல பக்தி இலக்கியங்கள் வந்து உருப்பெற்றது அப்படின்றதும் வந்து இங்க குறிப்பிடத்தக்கதா இருக்கு. அதே மாதிரி திருமாலின் 10 அவதாரங்களை கூறும் கல்வெட்டுக்கள் மாமல்லபுரத்துல இருக்க ஆதிவராக கோவிலுடைய உன்னாலின் இடப்பக்கம் இருக்க கிழக்கு சுவரில் அரியருடைய புரை சிற்பம் வந்து காணப்படுறது. இந்த சிற்பத்திற்கு மேல வந்து பல்லவ கிரந்த எழுத்துல வந்து ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து மத்ஸ்ய கூர்ம வராகசிய நரசிம்மச வாமன ரமோ ராம்சம் புத்தக கல்கி தசாஸ்மிருதா அப்படின்னு வந்து ஒரு வடமொழியில வந்து எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டானது காணப்படுது. இது என்ன சொல்லுதுன்னா நம்ம திருமாலுடைய 10 அவதாரங்களை பத்தி பேசுறதுதான் வந்து சொல்லுது. மீன், ஆமை, பன்றி, நரசிம்மர், வாமனர், ராமர், பரசுராமர், பாலராமர், புத்தர், கல்கி ஆகியவைதான் திருமாலுடைய 10 அவதாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய வைணவ ஆழ்வாரான பெரியாழ்வார் என்ன சொல்றாருன்னா, தேவுடை மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் மூவுருவில் ராமனாய் கண்ணனாய் கல்கியாய் முடிப்பான் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா வந்து நம்மளுடைய பெரியாழ்வார் வந்து கண்ணன்னு சொல்றதுதான் வந்து அந்த கல்வெட்டுல வந்து புத்தர்னு சொல்றாங்க. அப்போ வந்து அவங்க என்ன நினைச்சிருக்கலாம்னா வந்து கண் அவதாரத்திற்கு வந்து புத்தர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கலாம். அதனாலதான் வந்து நம்மளுடைய இன்றைய பல்லவ மன்னன் ஒருத்தர் பேர் கூட புத்தவர்மன் அப்படின்ற ஒரு பேர் வந்தது பல்லவர்களுடைய மன்னர்கள் பேர்ல ஒண்ணு காணப்படுது. அப்போ 2 விஷயங்களுமே, அதாவது அது கல்வெட்டுல காணப்படுற விஷயமும் சரி, நம்ம ஆழ்வார்களால் கூறப்படுற விஷயமும் ஒத்து போகிறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கட்டுரையை வந்து நிறைவு செய்யறாங்க. இந்த இப்படி நடன காசிநாதன் அவர்களுடைய பல்லவர்களும் பல புதுமைகளும் என்ற கட்டுரையை அறிமுகம் செய்ய வாய்ப்பளித்த மணற்கேணி ஆய்விதழின் இயக்குனர் ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் தேன்மொழி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறேன். நன்றி.